வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து டிக்டாக்கு அல்டர்னேட்டிவாக இருக்கக்கூடிய Taka அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக்டாக் மாதிரி வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். நீங்களும் வந்து டிக்டாக் மாதிரி இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு தேவையான வீடியோஸை ஈஸியாக கிரியேட் பண்ணி நீங்கள் அப்லோடும் பண்ணலாம். ஓகே, இந்த அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூவை வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ லாஸ்ட் வரை பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எம்எஸ் பிளேயர் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். எம்எஸ் பிளேயரோட அஃபிஷியல் ஆப் தான் இந்த Taka. ஸோ இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர் மூலமாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கண்டென்ட் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறாங்க. இந்த ட்ரெண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் என்னென்ன கண்டென்ட் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணியிருக்கீங்களோ அவங்களோட கண்டென்ட்லாம் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு இதில் வந்து அக்கௌண்ட் வந்து சைன் அப் பண்ணும். இதில் மோஸ்ட் ஆஃப் ஹிந்தி வீடியோஸ் தான் நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்ததுலாம் நிறையவே இருந்தது. தமிழ் வீடியோஸ் நீங்கள் வந்து மேலே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டென்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இதில் எப்படி வந்து அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்னு இருக்குது. லாகினை கிளிக் பண்ணிக்கலாம். லாகினை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் ஃபேஸ்புக் அதாவது கூகுள் மூலமாக நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். என்னோட மொபைல் நம்பரை வந்து நான் வந்து கொடுத்துக்கிறேன். மொபைல் நம்பர் கொடுத்துட்டு நேரத்தில் நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து சென்ட் பண்ணுறாங்க. அந்த ஓடிபியை கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு இடத்துல கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆகிடுது. தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யாரோ ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வீடியோஸை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா நிறையா கண்டென்ட் வந்து நமக்கு வந்து ஷோ ஆகுது. ஒரு கண்டென்ட் நமக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறப்ப அந்த கண்டென்ட் மேலே ஜஸ்ட் அந்த டேப் பண்ணுறப்பே உங்களுக்கு வந்து லைக் விழுவுது. அதே போல் அந்த கண்டென்ட் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து லைக் விழுவுது. ஒருத்தவங்களை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல ப்ளஸ் ஐக்கான் இருக்குது. டிக்டாக் போல் நீங்கள் வந்து அது மேலே கிளிக் பண்ணுறப்ப நீங்கள் அவங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு அந்த ஐக்கான் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ வீடியோஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். எவ்வளோ பேர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் ஈஸியாக வந்து பார்க்கலாம். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே வந்து ப்ரொமோட்டிங் வந்து நிறையவே பண்ணுறாங்க. இப்போயே நீங்கள் வீடியோஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்களும் நல்லா ட்ரெண்டிங் ஆகி உங்களுக்கும் இதில் நிறைய ஃபாலோவர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான வீடியோஸ் தான் வந்து பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 lakhs ஃபாலோவர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இருக்காங்க. இப்படி இந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறப்ப லைக் பண்ணிக்கலாம். அதே போல் அவங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து அவங்களுக்கு ஈஸியாக கமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த வீடியோ வேறு ஏதாவது சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இதில் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் ஈஸியாக ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் லைக் பண்ண வீடியோஸ்லாம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைக்ஸ் அப்படின்ற ஆப்ஷனில் உங்களுக்கு லைக் பண்ண வீடியோஸ்லாம் ஷோ பண்ணுறாங்க. நீங்கள் இதோட யாரை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத ஃபாலோ ஆப்ஷனில் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறாங்க. உங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். உங்களோட நேமை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த இடத்துல சேஞ்ச் ஆப்ஷன் இருக்குது. உங்களோட நேம், உங்கள் ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், ரீஜன், பயோடேட்டா எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோவும் எடுத்துக்கலாம். இல்லை உங்கள் மொபைல் கேலரியில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்குது. நீங்கள் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல ப்ளஸ் ஆப்ஷன் இருக்குது. ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எடிட் வீடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. உங்களோட இமேஜஸ் அப்லோட் பண்ணி கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து வீடியோ ஷூட் பண்ண போகிறீங்க, உங்களோட மொபைல் ஃபோனில் நீங்கள் வந்து வீடியோ ஷூட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஷூட் அப்படின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேமரா வந்து ஓப்பன் ஆகுது. ஒரு சில பர்மிஷன் வந்து எனபிள் பண்ண வேண்டியதாக இருக்கும். எனபிள் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணிக்கலாம். ஸ்லோ மோஷன், ஸ்லோவர், அப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல், ஃபாஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு அது மேலே அந்த வீடியோ கட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வீடியோஸை ஈஸியாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஒரு சில எஃபெக்ட்டும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பியூட்டி எஃபெக்ட் நிறையவே கொடுத்துருக்காங்க. பியூட்டி எஃபெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறப்ப பியூட்டி எஃபெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான சூஸ் பண்ணி நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணிக்கோங்க. ஷூட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக அப்லோடும் பண்ணிக்கலாம். அதே போல் உங்களோட வீடியோஸ் ஏதாவது மொபைலில் இருந்தது அப்படின்னா இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஏதாவது வீடியோஸை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். வீடியோ சூஸ் பண்ணிக்கிட்டேன். தென் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து அப்லோட் ஆகுது. இதே போல் ஈஸியாக உங்களோட வீடியோஸை அப்லோட் பண்ணிக்கலாம் நண்பா. ஓகே, வீடியோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்லோட் ஆகிடுச்சு. அப்லோடான வீடியோவுக்கு நீங்கள் வந்து ஈஸியாக மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம். ஏதாவது எஃபெக்ட்டை நீங்கள் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வீடியோ வந்து ஸ்பீட் பண்ணணும், எடிட் பண்ணணும், அப்புறம் ஃபில்டர்ஸ் வேறு ஏதாவது ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃபில்டர்ஸ் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபில்டரை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
டிக்டாக்கை விட நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. எதாவது ஸ்டிக்கர் ஆட் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் வந்து எதாவது ஸ்டிக்கர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்டைட்டில் எதாவது ஆட் பண்ணோம் அப்படின்னாலும் சப்டைட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண பிறகு இந்த இடத்துல கம்ப்ளீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து ஃபுல்லும் கிரியேட் ஆகிடுது. கிரியேட் ஆன பிறகு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த டகா ஆப்பில் வந்து நமக்கு வந்து அப்லோட் ஆகிடுது. தென் வியூவர்ஸை வந்து அந்த வீடியோஸ் வந்து பார்த்து லைக் பண்ணலாம். அதே போல் நமக்கு வந்து ஃபாலோவர்ஸும் வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீடியோ ஃபுல்லும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கிரேட்டிங் வீடியோ நமக்கு வந்து ஆகிட்டுருக்கு. ஓகே, வீடியோ ஆட் பண்ணிவிட்டு ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சும்மா எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு இதை டைட்டில் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் அப்படின்னு இருக்குது. போஸ்ட் வந்து கிளிக் பண்ணினோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து அப்லோட் ஆகுது. இல்லை நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு சம் ஆஃப் டைம்ஸ் வந்து எடுத்துக்குது. ஸோ அதிகமாக உங்களுக்கு வந்து இன்டர்நெட் டேட்டா வந்து அதிகமாக தேவைப்படும். இந்த ஆப்பை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்லோடிங்க்கு ஒரு சில டைம் எடுக்குது. அதே போல் நீங்கள் வந்து அதை எடிட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு சில டைம் எடுக்குது. தென் வந்து எல்லா எடிட்டிங்கும் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு அந்த வீடியோ வந்து அப்லோட் ஆகிறதுக்கு சம் ஆஃப் டைம்ஸ் வந்து நமக்கு வந்து எடுத்துக்குது. ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீடியோ வந்து அப்லோட் ஆகிடுச்சு. அப்லோட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு வியூவர்ஸ்க்கு வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ தென் அதன் பிறகு நீங்கள் தேவையான வீடியோஸை அப்லோட் பண்ணி ஈஸியாக வியூ பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சமான வீடியோஸை ஈஸியாக நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஆப் ட்ரை பண்ணுங்கள். பார்க்க சூப்பராகவும் இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கும் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவே இருக்குது. ரொம்பவும் நல்லாயிருக்கு அந்த ஆப்பு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நண்பா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. இது போல் மேலும் வீடியோஸ் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ நண்பா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.